தேவை பிள்ளைகளை, நம்ம தவக்காலத்தில் ஒரு சிறப்பான தியானத்தில் பயணித்து கொண்டு இருக்கிறோம். துவக்கத்தில் சொன்னது போல் இது வந்து ஒரு உள்ளொளி பயணம், இன்வர்டு ஜேர்னி. இது அவங்கவுங்க முதல்ல ட்ராவல் பண்ணணும். நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டு வீட்டுக்காருக்காக ட்ராவல் பண்ணக்கூடாது, மனைவியை நினச்சிக்கிட்டு ட்ராவல் பண்ணக்கூடாது. நல்லா சொல்கிறாரு இந்த ஆள், அந்த ஆள் மனுஷன் வராமல் போயிட்டான் பத்தியா அப்படின்னு அங்கே நினச்சிட்டு இருக்கக்கூடாது. நம்ம மாறினா போதும். நம்ம ஒளியாக மாறினா, நம்ம உப்பாக இருந்தால் நம்ம நிற்கிற இடத்துல ஒரு சுரம் இருக்கும். அதுதான் இன்றைக்கி நற்செய்தி. நீ ஒளியாயிரு, நீ உப்பாயிரு. அப்போ நான் ஒரு மாற்றத்திற்கு என்னை கொண்டு செல்கிற பொழுது கண்டிப்பாக நம்ம நிற்கிற இடத்துல ஒரு பெரிய மாற்றம் வரும். இப்போ நீங்கள் ஒரு சோறு ஆக்குறீங்க இல்லையா, சோறு ஆக்குறீங்க, குழம்பு வைக்கிறீங்க, நல்ல ஒரு மீன் குழம்பு வைக்கிறீங்கன்னு வச்சுப்போமே. ஒரு 5 பேருக்கு சட்டியில் நீங்கள் குழம்பு வைக்கிறீங்க. எவ்வளோ உப்பு போடுவீங்க? இல்லை, இந்த இவ்வளோ பெரிய சட்டியில் வைக்கிறீங்க, எவ்வளோ உப்பு போடுவீங்க? அந்த அளவுக்கு எல்லாம் தேரியாக சொல்கிறீங்க, ஒரு ப்ராக்டிக்கலாக கையில் காட்டுங்க. இல்லை, நல்லா நிறைய காசு பணம் நிறையா இருக்குது, ஏன் வஞ்சகம் பண்ணுறீங்க? நல்லா அப்படி அள்ளி போடுவீங்களா? போட மாட்டோம். நானும் வீட்டில் எல்லாம் பார்த்துருக்குறோம், சமைக்கிறவங்க எல்லாம் பார்த்துருக்குறோம். பார்த்தீங்கன்னா கையில் உப்பு எடுத்துக்கிட்டு இப்படி 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 போடுவாங்க. போட்டுட்டு 4 உப்பை கையில் எடுத்துருவாங்க, போட மாட்டாங்க. ஸோ அவ்வளோ தூரத்துக்கு அந்த உப்புங்கிறது வந்து எண்ணி தான் போடுறோம். அவ்வளோ குழம்பையும் அது சுவையுள்ளதாக மாற்றுது. இப்போ நீங்கள் எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க பாருங்களேன். இப்போ நீங்கள் ஃப்ரான்ஸ்லேயே பாருங்கள், எல்லாம் வெளியில் போனால் எல்லோரும் போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. பாரிஸே அப்படியே நிரம்பி வழியுது மக்கள் கூட்டத்தால். ஏன் நம்ம மட்டும் கிறிஸ்தவங்களாக இருக்கணும்? நமக்கு மட்டும் ஏன் இவ்வளோ சட்டம்? என் பொருட்டு எவன் தன் வாழ்வை இழக்கிறானோ அவனே வாழ்வை ஆதாயம். இது அவனுக்கு இல்லையே, வெளியில் இருக்கிறவனுக்கு. நமக்கு மட்டும்தானா அப்படின்னா, எஸ், நம்ம தான் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். நீ தான் உப்பு, நீ தான் ஒளி. அதுதான் இவ்வளோ மக்கள் இருக்கிற இடத்துல கடவுள் நம்மளை எப்படி தான் வச்சுருக்கிறாரு? ஒரு கையளவு உப்பு மாதிரி எடுத்து நம்மளை அப்படி விசிறி விட்டுருக்கிறாரு. நீங்கள் ஃப்ரான்ஸில் வந்து விழுந்தீங்க, நான் இந்தியாவில் விழுந்துட்டேன், தமிழ்நாட்டில். அவ்வளோதான் வித்தியாசம். நான் சாமியாராக விழுந்திருக்கிறேன், நீங்கள் சம்சாரியாக விழுந்திருக்கிறீங்க. இப்போ பாருங்கள், அவங்கவுங்க நிற்கிற இடத்துல அவங்கவுங்க என்ன செய்யணும்? உப்பாக இருக்கணும், ஒளியாக இருக்கணும், அவ்வளோதான். அதான் நற்செய்தி ஆண்டவர் அழகாக சொல்கிறாரு. நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருக்கிறீங்க. மலை மேல் இருக்க நகர் மறைவாக இருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி எங்கே வைக்க முடியாது? மரக்காலுக்கு கீழே கொண்டு போய் வைக்க முடியாது. அதை விளக்கு தண்டின் மீது தான் வைப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்க? உங்களுடைய செயல்கள் இருக்கட்டும், மாறாக விளக்குத்தண்ணின் மீதே வைப்பர், அப்போது வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. அப்பொழுது, பார்த்தீங்களா, அதான் ரொம்ப முக்கியம். அப்பொழுது அவர்கள் யாரு? மற்றவங்க உங்களுடைய நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். பிரைஸ் தி லார்ட். இப்போ இது நடக்குதா? அவர்கள் நம்முடைய செயலை கண்டு, பா இப்படி இருக்கிறாங்கப்பா, இந்த கடவுள் மேலே பாசமாக உறுதியாக விட்டு ஒரு பிஞ்சு கூட நகர மாட்டேங்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடியது அளவுக்கு இருக்குதா நம்மளுடைய நம்பிக்கை, வாழ்க்கை முறை இருக்குதா? இருக்குது சாமி, கொஞ்சம் கயிறு மட்டும் கட்டிப்பேன் சாமி. அப்புறம் அவங்க போய் உடுக்கடியை சொல்லுவாங்க, அதையும் கொஞ்சம் அடிச்சுட்டு வந்துடுவேன். அப்புறம் எங்கள் பூஜைக்கு தான் வந்துடுவேன். அப்புறம் வந்து நன்மை வாங்கிப்பேன். அப்புறம் அங்கே போய் கொஞ்சம் அடுத்த நாசமாக போகணுன்னு கொஞ்சம் மந்திரம் போட்டு வருவேன். ஆனால் நன்மை வாங்கிடுவேன் சாமி. நன்மை பூஜையெல்லாம் நீங்கள் ஏதாவது கேளுங்க, கோயில் கட்டணும்னு சொல்லி கேளுங்க, மொதல் காணிக்கை என் காணிக்கை தான். ஆனால் அடுத்த வீட்டுக்காரன் நாசமாக போகணும் கொஞ்சம் வேண்டிப்பேன் சாமி. பாருங்கள் பிள்ளைகளே, நாம் எப்படி இருக்கணும்னு பைபிள் சொல்லிச்சு. நம்ம செய்கிற செயல்களை பார்த்து மற்றவங்க விண்ணக தந்தையை புகழ்வார்கள். இன்றைக்கி நம்ம இங்கேயும் ஒரு கால், அங்கேயும் ஒரு கால். அதனால தான் இந்த தவக்காலத்தில் கடவுளுக்கு உண்மையுள்ள பிள்ளைகளாக நம்ம நிற்கிறோமாங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கணும். எங்கே கிடைக்குதோ அங்கெல்லாம் போய் நான் ஒளிஞ்சிப்பேன் அப்படின்னா, ஸ்னீக்கிங் துருன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். பாம்பு மாதிரி வளைஞ்சி நெளிஞ்செல்லாம் போக முடியாது. கடவுளுக்கு ஒரே வழி தான், ஸ்ட்ரெயிட் வே. இடுக்கமான வாயில் வழியே நுழையுங்கள். இடுக்கமான வாயில் சொல்லி தான் கூப்பிடுறாரு. இது நீ நினைக்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமாலாம் இருக்காது, இடுக்கமாக தான் இருக்கும். நீ நெருக்கி கிறுக்கி தான் உன்னைய பிடிச்சி உள்ளே வரணும். அதுக்கான ட்ரைனிங் தான் இந்த தவக்காலம். ஒவ்வொரு தவக்காலத்துலேயும் நம்ம வந்து ஒரு ட்ரைனிங் ப்ராசஸ்க்குள்ளே உள்ளே போய் தான் வெளியில் வரோம். அதனால தான் நம்மளுடைய நம்பிக்கை வாழ்க்கை இவ்வளோ நாள் ஓடி இருக்குது. அதனால் யூ கேரி த கிரெடிட். கடவுள் உங்களுக்கு அப்ரிஷியேஷன் கொடுக்குறாரு. நீங்கள்லாம் மற்றவங்களை போல் விலகி போயிடலை.
இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் எல்லா தேசத்துலையும் இருக்கிறாங்க, கண்டிப்பாக இந்த நாட்டில் இருப்பாங்க. ஐ ஆம் அ கிறிஸ்டியன் பட் ஐ டோன்ட் ஃபாலோ கிறிஸ்டியானிட்டி அப்படி சொல்லுவாங்க இல்லையா. ஐ டோன்ட் பிலீவ் எனி காட் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பெருமையாக நினைக்கிறாங்க. நம்ம பிள்ளைகளே சொல்லுவாங்க டோன்ட் கம்பல் மீ அப்படின்வாங்க. இப்போ ரொம்ப பெரிய வேதனை. அதை நீங்களே ஒரு சில வீடுகளில் பெற்றோர்களே பார்க்க வேண்டிய நிர்பந்தம் வந்திருக்குன்னாக்க நீங்கள் ரொம்ப செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீங்க. நீங்கள் பார்க்கணும், வீடு மூழ்கிட்டு இருக்குது. நீங்கள் நினச்சிட்டு இருக்கக்கூடாது ஐ லீவ் தம் ஃப்ரீ. நோ, இஃப் யூ ஆர் கன்வின்ஸ்டு, நீங்கள் கடவுளுடைய காரியத்தில் நீங்கள் உறுதியாக இருக்கிறீங்க, நீங்கள் உண்மையை உணர்ந்து கொண்டீங்கன்னா அந்த உண்மை உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மலர்ந்திருக்கணும். உங்கள் பிள்ளைகளுக்கே உங்கள் ஒளி தெரியல, அப்புறம் எப்படி மற்றவங்களுக்கு தெரியும்? அதனால தான் சொல்கிறோம் பிள்ளைகளை, இந்த மீட்பு திட்டம் அப்படிங்கிறது ஏதோ ஒருத்தருக்கு மட்டும் தனியாக கடவுள் ட்ராக் போட்டு கொடுக்கறது இல்லை. மீட்பு திட்டம்ங்கிறது இட்ஸ் அ காமன், எல்லாத்துக்கும் சேர்த்து. அதனால தான் பாருங்கள், இன்றைக்கி சூசையப்பருடைய விழா நீங்கள் எல்லோரும் கொடுத்து வச்சுருக்கிறவங்க இந்த தியானத்தில் இதையும் சேர்த்து நம்ம கொண்டாடுறோம், இந்த விழாவையும். புனித சூசையப்பர் பாருங்கள், எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து எங்கேயோ ஒரு சின்ன ப்ராஜெக்டில் கடவுளுடைய திட்டத்தில் நின்னார். இன்றைக்கி இங்கே அவரை நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஏன் கொண்டாடுறோம்? அப்போ இவர் ப்ராஜெக்ட் யாருடைய ப்ராஜெக்டு? கடவுளோட ப்ராஜெக்டில் நிற்கிறார். அந்த கடவுளுடைய ப்ராஜெக்டில் நின்னதுனால, உறுதியாக நின்னதுனால, எந்த விதமான சலனத்துக்கு இடம் கொடுக்காமல் நின்னதுனால அவர் இன்னைக்கு உலகம் முழுமைக்குமான ஒரு நல்ல ஒரு தந்தையாக நமக்கு முன்னாடி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? அதனால் இந்த புனிதர்கள் எல்லாம் கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற வரப்பிரசாதங்கள், அடையாளங்கள். இவங்களை பார்த்து நம்ம நிறைய கற்றுக்குறோம். அதனால் இந்த தியானத்தில் நீங்களும் நம்முடைய புனித சூசையப்பரை போல இலக்கு நோக்கி பயணிக்கணும். இந்த புனித சூசையப்பருடைய குவாலிட்டிஸ் எல்லாம் நிறையா இருக்குது. இப்போ நீங்கள் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம், இந்த தவக்காலத்தில் 2 பாவத்தை பற்றி நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். பாவம் ஏற்கனவே தொடக்க நூல் 3:8 சொல்லிட்டோம். பாவம் அப்படின்னா என்ன? மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறது, அதான் பாவம். சுருக்கமாக சொல்லணுன்னா, பாவம் மரத்துக்கு பின்னாடி, எந்த மரத்துக்கு பின்னாடி சாமி? ஆலமரமா அத்தி மரமான்னு கேட்கப்படாதுன்னு சொல்லிட்டேன் நான் ஏற்கனவே. அதனால மரம்ங்கிறது என்னது? சுயநலம். எதுக்கு பின்னாடி உங்கள் கண்ணு போயிருக்கு, உங்கள் மனசு போயிருக்கோ அதெல்லாம் பாவம். கையை பிடிச்சி இன்பத்திலும் துன்பத்திலும் உன்னோட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அங்கிட்டு போயிருந்ததுன்னா பாவம். காசு பணத்தை, பிள்ளைங்க மேலே அன்பு இல்லை, மனைவி கணவன் மேலே அன்பு இல்லை, காசு பணம் தான் எல்லாம், பொருட்கள் மேலே போயிடுச்சு அப்படின்னா பாவம். வீட்டுக்குள்ளே மனுஷனை விட பொருள் தான் பிரதானம் அப்படின்னு நீங்கள் பொருள் மேலே சேர்த்து வச்சிங்கன்னா அவங்க மனசை பாவம். ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அப்போ அது வீட்டில் சாப்பிட கூப்பிட்டுருந்தாங்க. போனோனையும் சோறுன்னா கேட்க முடியும்? கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம் இல்லையா? அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த அம்மா என்ன பண்ணாங்க, பீரோவை திறந்து காட்டினாங்க. பீரோவை திறந்து எனக்கு ஒன்றுமே புரியல. என்னடா பீரோவை திறந்து, லுக் அட் மை பீரோ அப்படின்னாங்க. நல்லா இருக்குமா, நல்லா இருக்கு அப்படின்னேன். என்ன காட்டுறீங்க அப்படின்னேன். பார்த்தா சி மை சாரீஸ். அப்போ தான் ஒத்து பார்த்தா அது கிட்டத்தட்ட 6 அடி பீரோங்க. பீரோ பூரா புடவையாக இருக்குது, வேறு பொருளே இல்லை. எல்லாம் புடவை பார்த்திங்கன்னா அழகாக மடித்து அப்படியே அயன் பண்ணி அடுக்கி வச்சுருக்குறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்புறம் தான் சொல்கிறாங்க, எக்ஸிபிஷன், இதெல்லாம் பட்டு புடவை, இதெல்லாம் காட்டன் சாரீஸ், இதெல்லாம் வாயல் புடவை அப்படின்னு அவங்க நரேட் பண்ணாங்க. நான் சொன்னேன், ஏம்மா என்னம்மா இது, ஒரு 1000 புடவை இருக்குமேம்மா அப்படின்னு. ஒரு நாளைக்கு ஒரு புடவை கட்டினா கூட 365 நாள் 365 புடவை தான் கட்ட முடியுமா? நீங்கள் 1000 புடவை வச்சுருக்கீங்களே அப்படின்னு ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு, நிறைய புடவை நான் வேலைக்காரிக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு. கொடுத்தது போகத்தான் இவ்வளோ அடுக்கி வச்சுருக்கிறியா, நாசமாக போவ அப்படின்னு. கத்திரிக்காய் வாங்க போகிற மாதிரி போகிறப்பெல்லாம் இந்த அம்மா புடவை வாங்கிட்டு வந்து நவுத்தி வச்சுருக்கும் போல. அது என்ன மேனியான்னு தெரியல எனக்கு, புடவை மேனியா தெரியல. பரவாயில்ல, ஆம்பளைங்களுக்கு சொல்கிற மாதிரி அப்படி ஒன்றும் இல்லை அப்படின்னு. ஆனாலும் ரொம்ப நல்லவங்களும் இல்லை. அங்கே எங்கே மாட்டிக்கிட்டு இருக்குன்னு அவங்கவுங்க தான் பார்க்கணும், புரியுதுங்களா? அது பெர்க்மன்ஸ் பாடுவார் இல்லையா, பொருட்கள் மேலே கண்ணு போச்சுனா போச்சையா உன் அபிஷேகம், ஆட்கள் மேலே கண்ணு போச்சுனா அம்போதான் உன் அபிஷேகம். காத்துக்கொள் காத்துக்கொள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். அபிஷேகம் வாங்கியிருக்கீங்களா? ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா இல்லையா? அபிஷேகம் வாங்கிட்டீங்களா? நிறைய பேருக்கு அபிஷேகம்னா என்னன்னே தெரிய மாட்டேங்குது.
நிறைய சபைக்காரங்க வராங்க, பைபிளை வச்சுக்கிட்டு பிரதர் அப்படின்னு வந்தோனி தட்டுனோனி நம்மளுக்கு என்னன்னே புரியாது. அபிஷேகம் வாங்கிக்கிறீங்களா? அபிஷேகம் ஐயோ ஐயோ என்னன்னு தெரியலையே அப்படின்னு. ஆம்பளைங்களுக்கு ஒரு நல்ல குணம் உண்டுங்க, பதில் தெரியலன்னா பொண்டாட்டிக்கிட்ட விட்டுருவாங்க. என் மனைவி அப்படியே பம்பரமாக சமாளிப்பா எல்லாத்தையும். அரைக்க மாரி இந்த பிரதர் எதை கேட்குறாரு பாருமா, என்னங்க அபிஷேகம் வாங்கிக்கிறீங்க? ஐயோ இந்த சாமியார் நன்மையில் ரசத்தை அவரே குடிச்சுக்கிறாரு, அப்பத்தை படுத்தா தராரு. அபிஷேகம் பாதி தான் ஒன்றும் இல்லை பிரதர், ஒன்றும் இல்லை, வீட்டில் ஒரே கஷ்டம் பிரதர். அவன் அப்படியே அழுட்டு போடுறான். வா என் பின்னாடியே வா, என் பின்னாடியே வா, உனக்கு எல்லாத்தையும் தரேன் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறவன் தான். நம்ம கோயிலில் 10 ரூபா சந்தா கொடுக்கறதுக்கு மூக்கால் அழுதது, அங்கே போய் 10ல் ஒரு பகுதியை அழுத்தி அழுத்தி கொடுக்கணும், வேறு வழியே இல்லை. எல்லாம் கழட்டு எல்லாம் கழட்டு, நம்ம சபையில் எதிலும் போடப்படாது, கழட்டிட்டு பிரதர் என்ன செய்யணும், இப்போ என் பையில போட, அவன் வாங்கிக்கிறான். போங்க நீங்கள் எங்கே வேணாலும் போங்க. ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, ஃபாதர் எங்கள் மனைவி வந்து ஒரு சபையிலேருந்து வந்தாங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஃபாதர், கேத்தலிக்காக தான் வந்தாங்க, ஆனால் இப்போ வந்து அவங்க முழுக்கு ஞானஸ்தானம் வாங்கி ஆகணும், அதுதான் முழுக்கு தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபாதர். நான் இப்போ முழுக்கணுமா வேணாமா ஃபாதர் அப்படின்னாரு. நான் சொன்னேன், கத்தோலிக்க சபையில் நீங்கள் ஞானஸ்தானம் வாங்கிட்டீங்களா அப்படின்னு. வாங்கிட்டேன் ஃபாதர், இருந்தாலும் மனைவியை திருப்திப்படுத்துறதுக்காக அந்த முழுக்கையும் வாங்கிக்கலாமான்னு பார்க்குறேன் ஃபாதர். வாங்கிக்கோங்க அத்தோட முடிஞ்சிச்சுவாங்க அதை அப்படின்னு. தேவ பிள்ளைகளை தேவையில்லாமல் காரியம் செய்யக்கூடாது. அது அவங்களுடைய நம்பிக்கை, அவங்களுடைய வழி, அவங்களுக்கு அதுதான் ஞானஸ்தானம்னா அதை அவங்க வாங்கிட்டு போகட்டும். ஆல்ரெடி உனக்கு ஒரு பாண்டு எழுதி கடவுள் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டார். இப்போ நீ இப்போ இன்னொரு பாண்டை நீங்கள் போய் எழுத போகிறீங்க. அப்போ பழைய பாண்டு என்ன ஆகும்? பழைய பத்திரம் என்ன ஆகும்? கிழிச்சு போட்டுட்டு தான் நீங்கள் புது பத்திரத்தில் எழுதுறீங்க. இப்போ இந்த பத்திரத்தில் நிறைய ஆசீர்வாதம் இருக்குது, ஆனால் புதிய பத்திரத்தில் என்ன ஆசீர்வாதம் இருக்குன்னு யாருக்கு தெரியலைங்க. அதனால தான் சொல்கிறோம், யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். அதனால் பாருங்கள், இன்றைக்கி நம்மளுடைய பிள்ளைகள் சரியானதை புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலையில் பயணிக்கிறாங்க. அவங்களுடைய அந்த அந்த திருமுழுக்கு அபிஷேகம் வாங்கணுங்கிறத மறந்துடுறாங்க. அதனால தான் சொல்கிறோம், இந்த அபிஷேகத்தை உணராததுனால தான் எனக்கு ஒன்றும் இல்லைப்பா, எது போனால் எனக்கு என்ன. பாருங்கள், ஆண்டவரை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போய் கடைசியில் அவர்கள் கடவுளை விட்டு வெகு தொலைவில் போயிடுறாங்க. அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கி கூப்பிட்டுட்டே இருக்கிறார் நம்மளை. இந்த புனிதர்கள் எல்லாம் நமக்கு முன்னாடி வச்சிருக்கிறார். எதுக்கு? புனிதர்கள் எல்லாம் இன்றைக்கி அழிக்கிறாங்க. இன்றைக்கி எல்லாம் சொல்கிறாங்க, அதான் எதுக்கு புனிதர்களை நீங்கள் வழிபடுறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஆர் நாட் வர்ஷிப்பிங். நம்ம புனிதர்கள் யாரையும் வழிபடலை. அடுத்தவங்க வந்து சொல்கிறாங்களேன்ட்டு நம்ம குழம்பி போகக்கூடாது. என் வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியணும். யூ ஷுட் நோ யுவர் கேட்டகிசம். அவங்க சொன்னாங்க ஃபாதர், இவங்க சொன்னாங்க ஃபாதர். எங்களுக்கெல்லாம் இப்போ இரிட்டேஷனாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் ஒரு மெசேஜ், அவங்க அதை சொன்னாங்க, இவங்க இதை சொன்னாங்க. பைபிள் இருக்குது, நெட்டில் நீங்கள் எல்லாம் கண்டதையும் பார்க்குறீங்க. கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச்சுன்னு போடுங்க, அது ஃபுல் புக்கும் உள்ளே வச்சுருக்குறாங்க, எடுத்து வாசிங்க. தெரிலனா டிரான்ஸ்லேட்டர் இருக்குது, போட்டு தமிழ் படுத்தியாவது வாசி பாருங்க. இது நம்ம கற்றுக்கொள்ளணும் பிள்ளைகளை. அப்போ பாருங்கள், இந்த புனிதர்கள் எல்லாம் கடவுள் எதுக்கு கொடுத்து வச்சிருக்கிறாரு? இவங்க எல்லாம் நமக்கு மாடல். இப்படிப்பட்ட சூழல்களில் எல்லாம், இப்படிப்பட்ட ஒரு சங்கடமான நிலைகள் எல்லாம் அவங்க கடவுளை சிக்கனை பற்றி கொண்டவர்கள். அதனால் இப்போ மட்டும்தான் இந்த துன்பம் இருக்குன்னு நினைக்காதீங்க, இது அந்த காலத்திலே இருந்துகிட்டே இருக்குது. இயேசுவுக்கே சோதனை வந்துச்சு பரபாஸ் வழியாக, அந்த அந்த போராளிகளுடைய கூட்டத்தின் வழியாக. இப்படியே பேசிக்கிட்டு இருந்தால் என்னையா பண்ண போகிற, கத்தி அடியா. அதனால தான் ராயப்பர் கத்தியோடய சுற்றிக்கிட்டு இருந்தார். இயேசு ஒரு நாள் சொல்லுவார், எர்ரா கத்தி என்ன போகிறாரு, நம்ம எடுத்துடலாம். அவர் எடுத்தார், தப்பாக எடுத்துட்டார், காதை வெட்டிவிட்டார். ஆண்டவர் இயேசு அப்போ கூட அவர் அப்ரூவ் பண்ணல. என்ன சொன்னார்? வாழை எடுத்த வாளாலே நாசமாக போய்டு, போடா பின்னாடின்ட்டார். பாருங்கள், அதனால் இயேசு ஆண்டவர் கிளியராக இருந்தார், திருத்தூதர்கள் கிளியராக இருந்தாங்க, மாதாமா கிளியராக இருந்தாங்க, சூசேப்பர் கிளியராக இருந்தார். பாருங்கள், எல்லாரும். இப்போ நம்மளும் இவங்களெல்லாம் முன்னாடி வச்சு நம்மளும் கிளியராக போகணும். தவக்காலம்ங்கிறது வெறுமனை சும்மா ஒரு ஏதோ ஒரு தியானம் பண்ணணும், ஒரு பாவசிங்கத்தினை பண்ணணும், தியாவக்காலம் முடிஞ்சிருச்சு, பெரிய வெள்ளியெல்லாம் அட்டன் பண்ணிட்டோம். நோ, சம்திங் டேஞ்சிபிளாக நம்ம மாற்றத்திற்கு நம்மளை இட்டுட்டு போகணும், அழைச்சிட்டு போகணும். அதுக்கு தான் ஆண்டவர் நம்மளுக்கு இந்த வழிகளை எல்லாம் காட்டி கொண்டிருக்கிறார். பிள்ளைகளே, 1 பேதுரு 5:8 ஆண்டவர் சொல்கிறாரு, அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள். சும்மா கண்ணை மட்டும் முழிச்சிக்கிட்டு இருக்கிறதுல இல்லை, அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள். உங்கள் எதிரியாகிய அழகை யாரை விழுங்கலாம் என கர்ஜிக்கும் சிங்கம் போல தேடி தெரிகிறது. இன்னைக்கு ரொம்ப போராட்டமான ஒரு வாழ்க்கையில் நம்ம போயிட்டு இருக்கிறோம் பிள்ளைகளை. அதனால தான் இந்த திருச்சபை வந்து ரொம்ப அழகான திருச்சபை, கத்தோலிக்க திருச்சபை, ரொம்ப அழகான திருச்சபை. அந்த கத்தோலிக்க திருச்சபை நிறைய வழிகளை நமக்கு காட்டி கொடுத்துருக்கு. ஏதாவது ஒரு வழியில் வா, பூந்து அடித்து நீ வந்துடலாம்.
அதனால தான் நமக்கு இந்த இந்த நம்பிக்கை அறிக்கையில் வரக்கூடிய விஷயத்தினுடைய வெளிப்பாடுகள் எல்லாமே பல்வேறு அடையாளங்களாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த புனிதர்களுடைய ஒரு வணக்கம் செலுத்தக்கூடிய நிலை எல்லாமே அதிலிருந்து வர்றது தான். அதாவது புனிதர்களை நீ பிடிச்சிக்கிட்டு இருக்கணுங்கிறது நம்முடைய பாடம் அல்ல. அவர்களை உற்று நோக்கி பாருங்க, அவர்கள் எப்படி எந்த வழியை தேர்ந்தெடுத்தாங்க, விழிப்பாக இருந்தார்கள். புனித சூசையப்பரை பார்த்தீங்கன்னாக்க ஒரு வாய் பேசாமல் செய்தார். எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு அவருக்கு சொல்லியிருப்பாங்க, என்னடா பண்ணுற, இதே என்னடா இப்படி தப்பு பண்ண போறிய, டே அந்த புள்ளைய பற்றி ஏதோ தப்பாக சொல்கிறாங்கடா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்கள்ல, மாதாமாவை பற்றி 4 பேர். அதாவது ரகசியங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சால் மட்டும்தான் ரகசியம். இது 4 வீடு தள்ளி இருக்கிற சூசையப்பருக்கே தெரிஞ்சு போச்சு. அப்போனா என்ன அர்த்தம், அது ரகசியமாக இல்லைன்னு அர்த்தம், எல்லாம் போயிடுச்சு வெளியில். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் கூட அவர் ஆவிக்குரிய நிலையில் இருந்ததுனால அதை புரிஞ்சு கொண்டார். பிள்ளைகளை, இந்த தவ காலத்தில் நீங்கள் மறுபிறப்பு அடையணும். இந்த புனிதர்கள் நமக்கு காட்டுகிற அடையாளம் என்ன, இவங்களாம் நம்மளை மாதிரி பிறந்தவங்க தான், நம்மளை மாதிரி உடம்போட உயிரோட வாழ்க்கையோட போராடினவங்க, காசு பணத்துக்கு தேவையில்லை உழன்றவங்க. மாதாமாவும் சூசையப்பர் வாழ்ந்த காலத்துலலாம் ரோமியர்கள் இங்கிட்டு வரி பிடுங்கினா, இங்கிட்டு நம்மளுடைய சர்ச்சு அந்த டெம்பிள் வரி, அவங்க போய் ஒரு ஜாமான் வாங்கணுன்னா இந்த காசை தூக்கி அள்ளி போடணும். இப்போ நான் இப்போ நீங்கள் இந்தியாவுக்கு போகிறீங்க, இந்தியாவில் இருக்கிற ருப்பியை கொண்டுட்டு வந்து இங்கே வந்து ஃப்ரெஞ்சு யூரோவாக மாற்றணுன்னா எவ்வளோ கொடுக்கணும்? நீங்கள் 90 ரூபா 100 ரூபா வச்சுக்கோங்களேன், 100 ரூபா 100 ரூபா கொடுத்தா தான் நீங்கள் 1 யூரோ எனக்கு காட்டுவீங்க கண்ணில், அப்படி தானே? இதே மாதிரி தான் அந்த கோயிலில் நடந்துச்சு. அங்கே போய் டெம்பிள் மணின்னு ஒன்று இருக்கும், அங்கே மணி சேஞ்சர்ஸ்லாம் இருந்தாங்க இல்லையா, அவங்க இதுதான் பண்ணிட்டு உட்காந்துருந்தான். இது இங்கே நிறைய காசு அவங்க கொண்டு போய் லோக்கல் மணியை கொடுத்தா தான் அவன் அந்த கோயில் காசு 1 ரூபா கொடுப்பான். அதை வாங்கி தான் இவங்க ஆடு வாங்கணும், கோழி வாங்கணும், புறா வாங்கணும். பாருங்கள், இங்கிட்டு ஒரு டேக்ஸு இங்கிட்டு ஒரு டேக்ஸு, வாழணும். அப்படி டேக்ஸ் கொடுக்கலன்னாக்க ரோமியர்கள் வந்து என்ன செஞ்சுட்டு போயிடுவாங்க, வீட்டில் இருக்கிற ஜாமானை தூக்கிட்டு போயிடுவான், ஆடு மாடை தூக்கிட்டு போயிடுவான், எதுவுமே கிடைக்கலன்னா அங்கே இருக்கிற பொம்பளை பிள்ளைகளை தூக்கிட்டு போயிடுவான். சரிக்காதீங்க, ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லையா, எவ்வளோ பெரிய விஷயம். அப்போல்லாம் அவங்க ஒரு குடும்பம் வந்து வாழ்க்கையில் அப்படியே போராடிக்கிட்டு இருந்த ஒரு நிலையில தான் அவங்க நினச்சிருந்தா கூட பணத்துக்காக ஏதாவது போய் வேலை பண்ணியிருக்கலாம் இல்லையா. பட் அவங்க எல்லாருமே அப்படியே நம்பிக்கையோடு அந்த கஷ்டத்தை தாங்கி பிடிச்சாங்க. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இன்றைக்கி நம்ம தான் கஷ்டப்படுறோம், இல்லை, துன்பப்படுகள் அன்னையிலேருந்து இருந்தாங்க. துன்பம் ஒரு தோல்வி அல்ல, ஏழ்மைத்தனம் ஒரு பாவம் அல்ல, கடவுளை விட்டு விலகுவது தான் பாவம். பணக்கார நிலை, வயிறே தெய்வம். நிறைய பேர் அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு. நம்ம வயிறே தெய்வம், மானக்கேடே அவர்கள் பெருமை, அழிவே அவர்கள் முடிவு. இன்னைக்கு நிறைய பேர் சொத்து சேர்த்து வச்சிருக்கிறோம், வீடு மேலே வீடு கட்டி வச்சிருக்கிறோம், மானக்கேடு பெருமை. எதுக்கு இப்படி சேர்த்து வைக்கிறோம் யோசிச்சு பார்க்கணும். நம்ம இன்னைக்கு ஆண்டவர் நிறைய விஷயத்தை நம்மளோட பேச ஆசைப்படுறாரு, இது எல்லாத்தையும் பேசுவார். ஆல்பர்ட் வழியாக அங்கங்கே கோடு போட்டுட்டு போயிடுவார். நீங்கள் பைபிள் எடுத்து வாசிங்க, மீதி இங்கேருந்து பேசுவார். எடுக்க முடியாதுன்னு சொல்கிறவங்க சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். டோன்ட் வரி, ஐ ஃபர்கிவ் யூ. பரவாயில்ல, தப்பாக சொல்ல நினச்சி ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. ஒரு அம்மா வந்து அழுதாங்க, ஃபாதர் நீங்கள் 3 தடவை நான் தப்பாக சொல்லிவிட்டேன் ஃபாதர் அப்படின்னு. அதில் ஒரு அல்லேலியா பிரைஸ்லாம் நீங்கள் கூட சொல்லியிருக்கீங்க, அவ்வளோதான். ஸோ இதில் வந்து ஒன்றும் ஸ்பிரிச்சுவல் கர்ஸ் எல்லாம் கிடையாது. இப்படி சொல்லிவிட்டோமே இந்த சாமி வேறு இப்படி, அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டாம். பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், யூதா 1:20. அதனால் நம்ம என்ன செய்யணும் அன்பார்ந்தவர்களே, தூய்மை மிகு விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு. என்ன விசுவாசம்? சொல்லாதவங்களாம் சொல்லுங்கள், என்ன விசுவாசம்? இவ்வளோ பேர் சொல்லாமல் இருந்திருக்கிறாங்க. இப்போ எல்லாம் சேர்ந்து சொல்லுங்கள், என்ன மாதிரி விசுவாசம்? இப்போ தூய்மை மிகுனா என்ன அர்த்தம்? நல்லா குளிச்சுட்டு சென்டெல்லாம் போட்டுட்டு வந்து கோயிலில் உட்கார்றது தான் தூய்மை மிகு விசுவாசமா? கடவுள் தூயவர்னு நமக்கு வெளிப்படுத்தினார். எங்கே வெளிப்படுத்தினார்? இதில் தான் வெளிப்படுத்தினார். இங்கே தான் அவர் தூயவராக வெளிப்படுத்தினார். அப்போது ஒரு தூய்மை அப்படிங்கிற அடையாளம் எங்கே வருதுன்னா, நீங்கள் இழப்பதில் தான் தூய்மை வருது, இழப்பதில் தான். அப்போ நீங்கள் இந்த இடத்துல இன்றைக்கி இழந்துக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த இடத்துல நீங்கள் தூயவர்களாக இருக்கிறீங்க. உடலை ஒடுக்கி, ஊனை ஒடுக்கி, உங்களுடைய சுயத்தை அடக்கி நீங்கள் இங்கே உட்கார்ந்துருக்கிறீங்க. இது எவ்வளோ கஷ்டமான சூழல். நீங்கள் வீட்டில் போயிருந்தீங்கன்னா நீங்கள் ரெட்டனக்கால் போட்டு படுத்துருந்துருக்கலாம். நிறைய பேர் வீட்டில் அப்படி தான், கண்டிப்பாக ஃபாதர் டெலகாஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறார், அதனால் நான் டிவியில் பார்ப்பேன் நான் ஃபாதரை அப்படின்னு சொல்லி ஒன்று நிறையா பேர் வீட்டில் உட்காந்துருக்கேன் நம்ம ஆட்கள் இல்லையா. ஒருத்தர் சொன்னார், நான் 3 பூசை பார்ப்பேன் டெய்லி அப்படின்னாரு. பரவாயில்லையே,
3 பூசை இப்போ கோயிலே நடக்குதா? இல்லை கோயிலுக்கே போகிறதில்ல, டிவிலேயே 3 பூசை. காலையில் ஜெயா ப்ளஸில் பார்க்குறேன் வேளாங்கண்ணி பூசை, அப்புறம் 12 மணிக்கு இந்த பூசை மாதா டிவி பூசை, அடுத்தது சாயந்தர பூசை உங்கள் பூசை அப்படின்னு என்னையும் சேர்த்துக்கிட்டார் அதில். நான் சொன்னேன் உங்களால் நடக்க முடியாது பிரதர் அப்படின்னு. 3 கிலோமீட்டர் டெய்லி வாக்கிங் ஃபிட்டாக வச்சுருக்கேன். அப்புறம் என்ன கேடு, நடந்து போக வேண்டியது தானே. கோயிலுக்கு போனால் வம்பு கட்டிடுறாங்களாம், சண்டை போடுறாங்களாம், சாமியார்கிட்ட போய் சொல்லி விட்டுறாங்களாம் அதை இதையும் சொல்கிறாருன்னு. அதனால் எதுக்கு ஃபாதர் வம்பு, வீட்டில் உட்காந்து பார்த்தா சூப்பராக பார்க்கலாம், நிம்மதியாக இருக்குது ஃபாதர், அப்படியே மாதா மடியில் உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்குது ஃபாதர். ஆமாம், இங்கே வந்து உட்காந்தா நீங்கள் ஏதாவது பிளாஸ்கை திறந்து காப்பி ஊற்றி குடிக்க முடியுமா? நீங்கள் ஏதாவது வாயில் போட்டு மென்ன முடியுமா? நான் பார்த்துருவேன். ஐயோ இந்த சாமி பார்க்குதோ. இப்போல்லாம் ஒரு சில பேர் டெக்னிக் ஃபாலோ பண்ணுறாங்க, பிள்ளைகளுக்கு பிஸ்கட் கொடுக்குற மாதிரி அவங்க தின்னுக்குறாங்க. நம்ம பார்த்துட்டோம்னாக்க பிள்ளை கீழே பட்டுச்சு வேறு, அதான் சாப்பிட்டேன், ஏதோ சாப்பிட்டுக்கோங்க பரவாயில்ல. அப்போ பாருங்கள், இன்னைக்கு அந்த இதையே சொல்லிக்கிட்டு இருந்தேன், மறந்துட்டேன் பாருங்களேன். தூய்மையை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இன்னைக்கு அந்த தூய்மை அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் வந்து சிலுவையில் இருக்குது பிள்ளைகளை. சிலுவையில் கடவுள் வந்து இறங்கி வந்து அந்த சிலுவையில் ரத்தத்தை சிந்தினதுனால தான் அந்த தூய்மையினுடைய அடையாளம். இன்னைக்கு நீங்களும் தூயவர்களாக எப்படி மாற முடியும்னா இழப்பதினுடைய அடையாளமாக மாறும்போது தான். இழப்பது, லூஸ் யுவர் செல்ஃப், அதுதான் ஆண்டவர் நமக்கு மீண்டும் மீண்டும் அடையாளப்படுத்திட்டே இருக்கிறார். இப்போ நீங்கள் இப்போ நம்மளுடைய புனிதர் தூயவராக இருக்கிறார்னு சொல்கிறோன்னா அவர் இழந்து நிற்கிறார். இயேசுவோட யாரெல்லாம் இழந்து நிற்கிறாங்களோ அவர்களாம் அந்த தூய்மையில் போகிறாங்க. அதனால தான் சொல்கிறாரு, சும்மா விசுவாசத்தை இல்லை, தூய்மை மிகு விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு உங்கள் வாழ்வை கட்டி எழுப்புங்கள். அப்போ இந்த தூய்மை மிகுங்கிற வார்த்தையினுடைய அடையாளத்தை தான் இந்த தவக்காலத்தில் நம்மளுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு திருச்சபை நமக்கு நிறைய தலங்களை கொடுத்து அடையாளப்படுத்தி காட்டுது. ஜபம், தபம், தானம், தர்மம், 3 பில்லர்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். ஜபிக்கும் போது இந்த இடத்துல நீங்கள் வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க, அதை தான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். உட்கார்ந்துருக்கிறீங்கன்னா ஊனை ஒடுக்கி உடலை ஒடுக்கி உட்கார்ந்துருக்கிறீங்க. அந்த மனுஷன் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது அதான் சொன்னார், நான் டிவிலேயே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். நான் சொன்னேன், எல்லாம் 3 பூசையும் பார்க்குறீங்க ஃபாதர். சார் நல்லா இருக்குது சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எந்த பூசையில் சார் நன்மை வாங்குறீங்கன்னு கேட்டேன். திருப்பலி கொண்டு நற்கருணை உட்கொள்ளணும்ல, எந்த பூசையில் நன்மை வாங்க? அதுதான் ரொம்ப கொஞ்சம் வருத்தமாக இருக்குப்பா, மற்றபடி எல்லாம் ஓகே. ஆமாம். அப்புறம் நான் கேட்டேன், ஒன்று செஞ்சு பாருங்களேன், இவ்வளோ பக்தியாக இருக்கிறீங்க, இது மட்டும் கடவுள் செய்யாமல் போயிடுவாரா? ஏதாவது ஒரு பூசையில் நன்மை கொடுப்பாங்களே, அப்போ டிவியை போய் கொஞ்சம் நக்கிப்பாரு, கொஞ்சம் வரும் அப்படின்னு. அப்போ தான் அப்படி ஒரு முறைச்சார். நான் சொன்னேன், சரி நீங்கள் கோவப்படுறீங்க நல்லா தெரியுது, அதனால் அது மாதிரிலாம் நன்மை வராது, ஆனால் இன்னொரு நன்மை கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு. என்ன அப்படின்னாரு, 1 வாரம் நக்குனீங்கன்னா டிவி சுத்தமாக போகும். எப்படியான பிள்ளைகளை இந்த மாதிரி ஆட்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்குறது? நேர்மையாக சொல்லிக்கிட்டோம், இப்படி தான் செய்யணும், இப்படி தான் செய்யணும்னு. இப்படி உங்களுக்கு புரியலைன்னா அப்படி தான் சொல்ல வேண்டியிருக்குது இல்லையா? கொஞ்சம் அழுத்தமாக பாருங்கள். இன்றைக்கி கடவுளுக்கு முன்னாடி நம்ம விளையாடக்கூடாது பிள்ளைகளை, அதுதான் நம்ம செய்கிற சேட்டை. அதுதான் இன்றைக்கி கடவுள் விரும்புகிறத கொடுக்கறது தான் சீடத்துவம். யோவான் 15:8 ஆண்டவர் சொல்கிறார், தந்தைக்கு எது பெரிய மாட்சி, எனக்கு எது விருப்பம், அதை அழகாக சொல்லிட்டார். யோவான் 15:8 ஆண்டவர் என்ன சொல்லிக்கிறார்? என்ன சொல்லிக்கிறார்? நீயே சொல்லிரு சாமி. யோவான் 15:8 ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் மிகுந்த கனி தந்து. என்ன கனி? 2 பேர் பக்கத்து வீட்டுக்காரங்களும் நீங்களும் ஒரு மாமரத்தை நட்டு வைக்கிறீங்க, 2 ஒன்றா வளர்ந்து வருது. அந்த வீட்டில் கொலையாக காய்க்குது, உங்கள் வீட்டில் ஒரே ஒரு மாங்காய் காய்க்குது. உங்களுக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? வயிற்றறிச்சலாக இருக்கும். பார்த்தீங்களா? வெரி குட், நல்ல வொக்காபுலரி பற்றி கரெக்டாக போட்டிங்க. வயிற்றறிச்சலாக இருக்கும். கடவுள் உங்களுக்கும் ஆசீர்வாதத்தை அள்ளி அள்ளி கொடுத்தாருங்க. அங்கே இருக்கிற வேறு ஒரு நபருக்கும் அள்ளி அள்ளி கொடுத்தாரு. கிறிஸ்தவர் அல்லாதவருக்கும் கொடுக்குறாரு, அவரு பலன் கொடுக்குறாரு. ஆனால் அள்ளி அள்ளி வாங்கிக்கிட்ட நாம ஏதோ ஒன்று செஞ்சு விட்டுட்டு, ஆண்டவரே அன்னைக்கு 5 பேத்துக்கு சோறு போட்ட சாமி, எத்தனை வருஷமாக சொல்லிட்டு இருக்க போகிறோம்? வருஷத்தில் ஒரே ஒரு நல்லது. ஒரு பாட்டியம்மா கிராமத்தில் இருந்தேன், அது சொன்னாங்க, அது வருஷம் மாமனாருக்கு தேவசை வந்தால் சோறு போடுறது சாமி, 10 பேத்துக்கு 10 பிச்சைக்காரங்களை கேடு தடி. இப்போல்லாம் பிச்சைக்காரனே காணும் சாமி. நான் சொன்னேன், ஒரு ஆட்டோவில் சோறை வச்சுக்கிட்டு போய் அங்கங்கே கொடுத்துட்டு வாமா. ஐயோ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து சோறு போடணும் சாமி, அப்போ தான் பழிக்கும் சொல்லிட்டு, சரிம்மா பாருமா இப்படியே பார்த்து தேர்த்தி விடுமான்னு சொல்லிட்டு இப்படியே போகிறேன். அந்த அம்மா, சாமி நாளான்னைக்கு நீங்கள் எங்கேயும் போயிடாதீங்க, ஒரு பிச்சைக்காரனை புக் பண்ணுதான். நம்ம வாய் சும்மா கிடக்குமா?
ஏமா சிஸ்டரையும் புக் பண்ணி விடுமா அப்படின்னு. தேவ பிள்ளையில நம்ம கடவுள் நம்ம ஏதோ நினச்சிக்கிறோம். யோவான் 15:8 மறந்துடாதீங்க. நீங்கள் மிகுந்த கனி தந்து, அதுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஏதாவது ஒன்று வருஷத்தில் ஒன்று செஞ்சுவிட்டு அதையே சொல்லிகிட்டு இருக்கிறதுக்கு. சாமியாருக்கு அன்றைக்கி 5 யூரோ கொடுத்தேன், சாமியாருக்கு அன்றைக்கி 5 யூரோ கொடுத்தேன். மோட்சத்தில் போய் என்னம்மா செஞ்சேன்? 5 யூரோ கொடுத்தேன். நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க சாமியார் சிஸ்டர்களுக்கு சோறு போட்டால் எல்லாம் சரியாக போயிடும். அதுவும் நாங்கள் வீடு சந்திப்பு வருவோம் பாருங்களேன், அப்போ பார்த்தீங்கன்னா இலபூரா வச்சுக்கிட்டு ஒரே நேரத்தில் அள்ளி கொட்டுறது. ஏன்னா பேரல் மாதிரி இருக்கிறம்மா, இவன் நல்லா திம்பாம்பலம் இருக்கு அப்படின்னு நினச்சி. நான் சாமியாராகி முதல்ல இப்போ இருக்கிற பங்கில் தான் சின்ன சாமியாராக இருந்தேன், பசிலிக்காவில் சகாயமாதா கோயிலில். அப்போ சாமியாராக போய் பங்கு சாமியாராக இது அசிஸ்டண்ட்டாக போய் வீடு சந்திக்க போகிறேன். அப்போ நினச்சிக்கிட்டே போகிறேன், யாரும் கொடுத்தா எதுவும் வேண்டான்னு சொல்லக்கூடாது, வாங்கி சாப்பிட்டுறணும் அப்படின்னு சொல்லிகிட்டே போகிறேன். வீட்டுக்குள்ளே போனோன்னே ஈவினிங் டைம் என்ன வேணும் பார்த்தா, என்ன சாப்பிட்றீங்க, காஃபியா டீயா அப்படின்னாங்க. ரொம்ப நல்லா பிரிஸ்காக இருந்தால் காஃபி அப்படின்னு நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி குடிச்சிட்டு அடுத்த 10 நிமிஷத்தில் அடுத்த வீட்டில் ஃபாதர் காஃபியா டீயா, இப்போ தான் சார் காஃபி, ஃபாதர் சூடாக காஃபி சாப்பிட்டுக்காரு, கூலாக ஏதாவது கொடுமா. உடனே அந்த அம்மா இவ்வளோ பெரிய கிளாஸில் பேண்டா நல்லா சக்கச்சவேன்னு கொடுத்தாங்களா, அதை கொஞ்சம் ஜில்லுன்னு இருந்துச்சு, அப்படி வாயில் வச்சேன் ஜல்லுன்னு உள்ள போயிடுச்சு. அதை குடிச்சிட்டு அடுத்த வீட்டுக்கு போகிறேன், ஒரு வயசான பாட்டி அம்மா உட்காந்துக்கிட்டு, ஃபாதர்லாம் காப்பி டீலாம் குடிக்க மாட்டாங்க, பால் கொடுமா. உடனே மருமவ பாலோடு வந்து நிற்கிது. அட என்னம்மா இப்படி இப்போதாம்மா காப்பி பேண்டா, எங்கள் வீட்டுக்கு வந்து கை நினைக்காம போகப்படாது, ஒன்றா ஊற்று கையில் நினச்சிட்டு போகிறேன். சரி இப்போ அப்புறம் வயசான அம்மா கவலைப்படுறாங்களேன்னு சொல்லி அதையும் வாங்கி ஊற்றிட்டாங்க. அடுத்த வீட்டுக்கு போகிறேன், ஒரு கூரை வீடு, சின்ன வீடு, ஏழை வீடு. அந்த பிள்ளை என்ன பண்ணிட்டு இருக்கு, கடையிலேருந்து ஒரு கருப்பு கோலா வாங்கி வச்சுக்கிட்டு நிற்கிது. நான் இப்போ தான் காப்பி பேண்டா பாலுமா, அரை மணி நேரத்தில் எல்லாம் உள்ளே போயிருக்குமா. ஆமாம், நம்மளாம் ஏழைங்க, வாங்கி கொடுத்தா குடிக்க மாட்டார், போய் குடுறா, போய் கடையில் போய் வேணான்றாருன்னு சொல்லி கொடுத்தாரு. அடையாமல் கோச்சிக்கிற கொண்டாமான்னு அதை வாங்கி ஊற்றிட்டு இப்படியே ஊற்றிக்கிட்டு போய் கடைசியாக 11 மணிக்கு விட்டாங்க நம்மளை. போய் 11:30க்கு படுத்தா வயிறு தனியாக தெரியுதுங்க. ஒரு 12 மணிக்கா எழுப்பிடுச்சிங்க ஆளை. உன் ஓட்டமா என் ஓட்டமா ஓடின பாருங்க, அப்படி தூக்கி பிடிச்சது தான். ராத்திரி பூரா ஓடி 5 மணி பூசா ஏன் பூசா 4 மணிக்கு இப்படி உட்காந்துருக்கேன். அப்போதான் சகாயமாதாட்டியே முதல்ல ஜெபம் பண்ணுறேன். அந்த கோயிலில் 1 வருஷமாக நான் ஜெபமே பண்ண மாட்டேன் அம்மாட்ட. ஏன்னா எல்லாம் கரெக்டாக எனக்கு கொடுத்துட்டு இருக்காங்க, நான் என்னத்தை கேட்கணும். அன்றைக்கி தான் கேட்டேன், சக்தி நிறைந்த சகாயத்தாய் 1 மணி நேரம் சக்தியை காட்டுமா, எல்லாத்தையும் நிப்பாட்டியுமா. பாருங்கள் பிள்ளைகளை நல்லா யோசிச்சு பாருங்கள், எது தேவையோ அதை செய்யணும். நம்மளா ஒன்று நினச்சிக்கிட்டு அதை செஞ்சுவிட்டு அதில் வந்து கடவுள் ஆசீர்வாதிப்பார் அப்படின்னா இன்னும் கடவுள் என்ன கேட்குறாருன்னு பார்த்து செய்கிறவன் சீடன், நான் என்ன விரும்புகிறேனோ அதை கொடுப்பேன் அப்படிங்கிறவன் பக்தன். இந்த பக்தர்கள் என்ன செய்வாங்கன்னா, போய் ஒவ்வொரு சுரமாக நல்லா தொட்டு நக்கிவிட்டு மெழுகுதிரி கொளுத்தி வச்சுவிட்டு நல்லா மாலையை போட்டுவிட்டு போயிடுவேன். அதுக்காக மாலை போடுறவங்களாம் நான் குறை சொல்லலை, அதனால் நீங்கள் போடுங்க தயவுசெய்து, அதனால மெழுகுதிரி கொளுத்துறதெல்லாம் நான் குறையா சொல்லலை, அதோட நிப்பாட்டிடாதீங்கன்னு சொல்கிறேன். இயேசு என்ன கேட்குறார்? சீடன். கடவுள் இயேசு என்ன விரும்புகிறாரோ அதை கொடுக்குறவன் சீடன். யோவான் 15:8 அழகாக சொல்லுது பாருங்க, நீங்கள் மிகுந்த கனி தந்து. அடுத்த வார்த்தை என்ன? என் சீடரா இருப்பதே. அடுத்த வார்த்தை என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. சொல்ற சகோதரி மோட்சத்துக்கு போயிருவீங்க. இப்ப இல்லை, அப்புறமா போவீங்க, பொதுமையா போங்க, இப்ப என்ன அவசரம் இல்லை. அழகான வார்த்தை பார்த்தீங்களா? நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடரா இருப்பதே. இயேசு சொல்றாரு, என் சீடரா இருப்பதே தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. வந்துருச்சா விஷயம்? 3 வந்துருச்சா? நீ செயல்படுகிற போது இயேசுவுக்கு சீடன், தந்தைக்கு மாட்சி. அதுதான் நற்செய்தி. நீங்கள் செய்கிறத பார்த்து மற்றவங்க விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். இன்னைக்கு நம்ம புனிதரை போற்றி இவரை நம்ம வணக்கம் செலுத்துகிறோம். இவரை தூக்கிட்டு போறீங்கன்னா, இவரை தூக்கிட்டு போகல, நீங்கள் இவரை கொடுத்த தெய்வத்துக்கு மாட்சி அளிக்கிறோம். பிரைஸ் எல்லாம். அதுதான் ஆண்டவருடைய திட்டம். என் அன்பு பிள்ளைகளை, தொடர்ந்து நம்ம ஆராதனையில் சிந்திக்க போகிறோம். நிறைய நேரம் இருக்கிறது. நம்ம ஆராதனையில் ஆண்டவர் பலன் கொடுப்பார். ஜெபம், தபம், தானம், தர்மம், பில்லர் 3 தூண்கள். அதை மறந்துடக்கூடாது. அந்த ஜெபத்தில் நீங்கள் டைம் ஆண்டவருக்கு கொடுக்குறீங்க, யூ ஆர் கிவிங். ஆண்டவர் மல்லு கட்டி தலையில் கூட்டி குடும்ப ஜெபம் குடு இல்லை கேட்காம கொடுங்களேன், தர்மமாக கொடுங்க. கடவுளுக்கு தர்மமாக நினச்சி இது எனக்கு ஆண்டவருக்கு நான் கொடுக்கணும்னு கொடுக்குறது, தர்மமாக கொடுக்கணும். அப்போ தான் அது ஆசீர்வாதம். ஜெபம், தவம்,
இப்போ நீங்கள் உட்கார்ந்துருக்கிறீங்க பாருங்களேன், தவம். இப்படி எல்லாத்தையும் ஒடுக்கிட்டு இதுதான் பாலைவன அனுபவம். பாலைவனத்துக்கு நம்மளால் போக முடியாது. சிலுவைப்பாதை செய்யும் போது உங்களால் முடிஞ்சா முட்டி போடுங்க, முடியாதவங்களை இப்போ சொல்லலை. இப்போலாம் பாருங்கள், அந்த தவத்திற்கு இடமே இல்லாமல் போச்சு. பாருங்கள், கோயிலில் ஒரு இடத்துல இப்படி நிற்கிறாங்க. முதலாம் ஸ்தலம் திவ்ய சாந்தி வைத்தவர் எழுந்து, 2ஆம் ஸ்தலம் திவ்ய ஸ்தலம், 3ஆம் ஸ்தலம், 4ஆம் ஸ்தலம், 5ஆம் ஸ்தலம், ஒரே இடத்துல எல்லாம் சுற்றியது. எங்கே போச்சு நம்மளுடைய தவம்? போய் ஒவ்வொரு ஸ்தலமாக போய் முட்டி போட்டு எங்கள் மேலே இருக்கவா தயவாயிரும் ஜாமின்னு முட்டி போட்டு நல்லா குனிஞ்சு அதெல்லாம் காணாம போச்சுங்களே. தவம் தவம் தவம்னு நம்ம உபவாசம் இருப்பேன் சாமி, 5 இட்லி சாப்பிட்டுக்கிறேன், அரை வயிறு மட்டும் சாப்பிட்டுக்கிறேன் சாமி, எங்கே தவம்? அதனால் டேக் இட் டு கன்சிடரேஷன். இட்ஸ் ஆல் சீரியஸ் பிஸ்னஸ். இதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் அதில் எல்லாம் விஷயம் வச்சிருக்கிறார். அதனால் நீங்கள் செய்யக்கூடிய தவம், தான தர்மம் எல்லாத்துலேயுமே ஆண்டவர் மிகப்பெரிய இறையில் உள்ள ஒளிச்சு வச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறார். அதனால் இதெல்லாம் செய்து காட்டியவர்கள் இவர்கள். இதெல்லாம் செய்து காட்டி இன்னைக்கு வெற்றி பெற்றவர்களைத்தான் நம்ம புனிதர்களாக திருச்சபை நமக்கு லிஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கு. உங்களுடைய பிரான்ஸ் தேசத்தில் நிறைய புனிதர்களுடைய ஆலயங்கள் இங்கே இருக்குது. நீங்கள் எல்லாம் ஒவ்வொரு கோயிலுக்கும் டைம் கிடைக்கும் போது போய் உட்காந்து அந்த புனிதரை தியானிங்களேன். தியானிங்கிறதுனா என்ன, அவங்க என்ன பண்ணாங்க, இப்படி தூக்கி வச்சு மேலே வச்சுருக்கோமே, அப்போ தெரியும் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி ஒரு தவமாக இருந்ததுன்னு. என் அன்பு பிள்ளைகளே, இந்த தவ வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் பயணிக்கிறீங்க, உங்களை பாராட்டுறோம். இங்கே வந்திருக்கிறீங்க உங்கள் வீட்டிலேருந்து. இது நம்ம ஊர் மாதிரி பக்கத்தில் கோயில் கிடையாது. இன்றைக்கி எங்கள் கோயிலெல்லாம் பக்கத்துலேயே வீடுகள் இருக்குது, ஆனால் வரமாட்டேங்கிறாங்க மக்கள். உங்களெல்லாம் பார்க்குற போது நான் பெருமை அடைகிறோம். ஒருத்தர் என்னை நான் வெளியே கனடாவுக்கு போயிருந்தப்போ கூட்டிகிட்டு சொன்னார், பக்கத்தில் ஃபாதர் எங்கள் வீடு, இப்படி போயிட்டு இப்படி வந்துடலான்னாரு. போகுது 1.5 மணி நேரமாக போகுது காரில். என்ன சார் என் வீடு தான் ஃபாதர் பக்கம், மற்றவங்களாம் அதுக்கு அங்கிட்டு தான் அப்படின்னார். எவ்வளோ தூரத்துலேருந்து நீங்கள் வரீங்கன்னு எங்களுக்கு தெரியும், எவ்வளோ கஷ்டத்துலே. கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் கடவுள் கண்ணோக்கி பார்க்கிறார். கடவுள் ஒரு நாளும் உங்களை கைவிடவே மாட்டார். அப்படியே கண்ணை மூடுங்களேன். ஆண்டவரே, சிலுவைக்கு சாட்சியாய் நாங்கள் நிற்கணுமப்பா. புனித சூசையப்பரை போல நானும் சிலுவைக்கு சாட்சியாய் நிற்கணும். புனித சூசையப்பர் சிலுவையை பார்க்கல, ஆனால் அவருக்கு தெரியும் தன் பிள்ளைக்கு ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது என்று. ஆனால் அவரே சிலுவையாக மாறி அந்த குழந்தைக்காக நின்றாரே, உடைய மகனுக்காக. அதே போல் நாங்களும் உடைய சீடத்துவ வாழ்க்கையிலே பயணிக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, தனிப்பட்ட விதமாக கேளுங்க. பலப்படுத்தும் ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிறார். ஆண்டவரே, உடைய இரக்கத்தில் இங்கே இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்குறோம். இந்த பலியினுடைய மேன்மை, இந்த பலியினுடைய அதிசயம், இந்த பலியினுடைய அற்புதம், இந்த பலியினுடைய ஆற்றல் பிள்ளையுடைய வாழ்க்கையில் நிறைவாய் கிடைப்பதாக, இந்த தேசத்தில் அவர்கள் சாட்சியாக எழும்புவார்களாக. ஆண்டவரே, அவர்கள் போராடுகிற அந்த போராட்டம் வெறும் வயிற்றுக்கான போராட்டமாக நின்று விடாமல் ஆத்மாவின் போராட்டமாக உயர்ந்து இருக்க தேவரீர் கிருபை செய்யும். உடைய பரிசுத்த கரத்திலே இங்கு வந்திருக்கிற அத்தனை மக்களையும், குழந்தைகளையும், வாலிபர்களையும், பெரியவர்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தொடர்ந்து உடைய இறை இரக்கம் இந்த தெய்வீக பலியின் வழியாக எங்களை நிறைத்து ஆசீர்வதிப்பதாக. ஆமென்.